சரி, இதோ குளிர்காலத்திற்கு உகந்த ஹெல்த் டிப்ஸ்களுடன் கேரட் அல்வா செய்முறை. துருவிய கேரட், பால், சர்க்கரை, நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு தேவை. நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து தனியாக வைக்கவும். அதே கடாயில் கேரட்டை போட்டு வதக்கவும். பின்னர் பால் சேர்த்து கேரட் வேகும் வரை கொதிக்க விடவும். வெந்ததும் சர்க்கரை சேர்த்து கிளறவும். கலவை கெட்டியாகும் போது நெய் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கவும். குளிர்காலத்தில் பாடி சூடாக வைத்துக்கொள்ள கேரட் அல்வா நல்லது. இதில் பீட்டா கரோட்டின், வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளன. இது கண் பார்வைக்கும் செரிமானத்திற்கும் நல்லது. குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் இதை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் அளவாக சாப்பிட வேண்டும். நன்றி. இதை செய்து பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க.